ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த 9ஆம் தேதி நடக்க வேண்டிய குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு 2 மணிக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாளைய குழுக்கள் தேதி வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு நடக்குது. சரிங்களா? இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சந்தேகம். ஸோ யாரும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா 2 மணிக்கு ரிசல்ட் தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும். சரிங்களா? ஸோ 10ஆம் தேதிக்கான குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல் 3 மணிக்கு இது பண்ணுவாங்க. இன்றைக்கி ப்ளே பண்ணவங்க 2 மணிக்கு ரிசல்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. 2 மணிக்கு, அதாவது 9ஆம் தேதிக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2 மணிக்கு வரும். 10ஆம் தேதிக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எப்போதும் போலவே 3 மணிக்கு வரும். சரிங்களா? ஸோ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நான் உள் நம்பரில் நமக்கு 20 அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது நமக்கு எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஒருவேளை நாளைக்கு போட முடிஞ்சுச்சு அப்புடின்னா, நாளைக்கு அந்த நம்பர்ஸ் வரல அப்புடின்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 20ன்னு சொல்லி அடிக்கும் பொழுது அதுக்கு நேராக நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு 20ன்னு சொல்லி அடிக்கும் பொழுது இந்த 43க்கு பார்த்தீங்கன்னா 43க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 89 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நாளைக்கு அதே மாதிரி இந்த 20க்கு 51 எடுத்து நமக்கு 51 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த 775க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப் விட்டு மேலே இந்த 77 எடுத்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ரிசல்ட் இல்லாதனால இங்கே 229லேருந்து எடுத்து அடிச்சிருக்காங்க. 229க்கு பவர் பின் அடிச்சிருக்காங்க. 774 சரிங்களா? ஸோ அதுக்கு நமக்கு 74ங்கிற நம்பர் வந்திருக்கு. 15க்கு நமக்கு 15 டேரெக்டாக வந்துருச்சு. இந்த 43க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பண்ணி 89ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த 20க்கு இந்த 3ஆம் நாள் வந்து பார்த்தோன்னா இந்த 25 டேரெக்டாக 25 அப்படி நம்பரு. சப்போஸ் நாளைக்கு ரிசல்ட் 2552 வரல அப்படின்னா, இங்கே நமக்கு அடுத்த நாளைக்கு 2552 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நேற்றைய கெஸ்ஸிங்க்கு உள்ளது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு வரல அப்படின்னா 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கான சான்ஸ். ஏன்னா ஏற்கனவே நமக்கு 2552 ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 25ங்கிறது நமக்கு 925ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் தான் இங்கே வெளியே விட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்தோன்னா 25ங்கிறது ஏசி அடிச்சிருக்காங்க, பிசி அடிச்சிருக்காங்க. ஏபியில் ஒரு 25 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் 258 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 258 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நமக்கு 4, 3 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது ஸோ எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே 4, 3 அடித்தப்ப ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 4, 3 அப்படின்னு சொல்லி லாஸ்ட் நம்பரும் ஃபஸ்ட் நம்பர் 4, 3ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல 727, இந்த இடத்துல 77 இங்கே உள்ள நம்பர் சேர்த்து தான் நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ இந்த இடத்துல ஒரு 4, 3 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல 4, 3க்கு வந்து பார்த்திங்கன்னா 120 ரிசல்ட்டு. ஸோ அதுக்கும் ஒரு பிசி நம்பர் எடுத்து தான் நமக்கு 20 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4, 3ன்னு சொல்லி அடிக்கும்பொழுது இங்கே நமக்கு ஏற்கனவே அடித்த ரிசல்ட்லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான சான்ஸ் இருக்குது பிசி நம்பர்லேருந்து. இந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்தாலும் 25 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. சரிங்களா? 4, 3ன்னு சொல்லி அடிக்கும்போது இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஏற்கனவே ஒரு டைம் 4, 3ன்னு சொல்லி அடித்தப்ப நமக்கு ஏற்கனவே அடித்த ரிசல்ட்லேருந்து இந்த பிசி நம்பர் எடுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 20க்கும் 20 வந்திருக்கு. நமக்கு 773லேருந்து 77 அப்படி நம்பர் வந்திருக்கு. இங்கே நமக்கு 925லேருந்து வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அது இல்லாமல்
கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா பிசி 51 15 ஸோ அந்த மொத்தத்தில் 27 இருக்குது சரிங்களா. ஸோ 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் 15 51 வச்சுருக்காங்க. இப்போ இந்த 27 திருப்பி நமக்கு 72 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 15 51 27 72 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 72 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க அப்படின்னா 472 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. 472 அப்படி நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லாமல் சப்போர்ட்கான நம்பர் தான் அந்த நம்பரு சரிங்களா. நமக்கு ஏபி 93 அடிச்சிருக்காங்க, மறுபடியும் ஒரு ஏபி 93. நமக்கு இங்கே 93 ஏபி 93 அடிக்கும்போது சி போர்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா 5ன்னு வச்சுருக்காங்க. இங்கே நமக்கு ஏபி 93க்கு வந்து பார்த்தோன்னா 8 அப்படி நம்பர் வச்சுருக்காங்க. 8 5 3 அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் 933 அப்படி நம்பர் ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 472 933 இந்த 2 நம்பர்ஸும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கான கெஸ்ஸிங்கில் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க வந்து பார்த்தோன்னா 472 இந்த 92 எடுத்துக்கிட்டோம்னா 972 இந்த 2 நம்பர்ஸு. அதே மாதிரி நம்ம 25 வந்துச்சுன்னா 572ன்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. 972 472 572 பிசி 72 அப்படி நம்பர்ஸை வச்சு நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற நம்பர்ஸ் எல்லாம் சப்போர்ட்கான நம்பர் தான். 933 சப்போர்ட்கான நம்பர் தான். 972 472 572 இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.